ஸோ இந்த நாளில் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் தலைப்பு வந்து பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட். யுத்தம் கர்த்தருடையது. பொதுவாக நம்ம இந்த இந்த யுத்தத்தை யாருமே விரும்புறதில்லை. அது நாட்டு யுத்தமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பேட்டில்ங்கிறது வெறும் அந்த ஆர்மி போடுற சண்டைன்னு கிடையாது. வாழ்க்கையில் வர்ற ஸ்ட்ரகிள்ஸ் அல்லது போராட்டங்கள் யாருக்குமே இஷ்டம் கிடையாது. நம்ம அடிக்கடி பேட்டில்ஸை பற்றி சாட்சி கொடுப்போம். ஆனால் ஒரு மேட்ச் நடக்கு, அது வேறு, பேட்டில் வேறு. ஆனால் போராட்டம் வேறு, விளையாட்டு வேறு. ஸோ லைஃப் வந்து கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட்ஸ் அ பேட்டில். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். 1 சாமுவேல் 17:47 இவ்வாறு வாசிக்கிறோம். திஸ் இஸ் த லார்ட்ஸ் பேட்டில். இது கர்த்தருடைய யுத்தம். அதாவது இது என்ன கான்டெக்ஸ்ட்னா, தாவீது வந்து கோலியாத்தை சந்திக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் தாவீது பேசுகிற வார்த்தை தான். ஸோ அந்த வசனத்தை வச்சு ஒரு சின்ன கொட்டேஷன் அதை இங்கிலீஷ்லேயும் சொல்லி நான் தமிழ்லையும் சொல்கிறேன். கிரேட்னஸ் இஸ் நாட் ஹேண்டட் டு அஸ் ஆன் அ சில்வர் பிளேட். வாழ்க்கையில் உயர்வு அல்லது மேன்மைங்கிறது கடவுள் நமக்கு வந்து ஒரு சில்வர் வெள்ளி தட்டில் வச்சு நமக்கு கையில் கொண்டு கொடுக்கறது இல்லை. இட் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பேட்டில்ஸ். மேன்மை அல்லது உயர்வுங்கிறது வாழ்க்கையில் போராட்டங்கள், யுத்தங்களில் இருந்து பிறப்பது. when God wanted to make a king out of David, தாவீதில் சாதாரண ஒரு தாவீதிலிருந்து ஒரு ராஜாவை ஆண்டவர் உருவாக்கணும் அப்படின்னு நினச்ச போது he didn't simply place a crown on his head. ஓகே, ஆடு மேய்ப்பனாகிய தாவீது ராஜாவாகணுன்னொடனே ஆண்டவர் வந்து ஒரு கிரீடத்தை கொண்டு அவன் தலையில் வச்சிடல, கிரீடத்தை கொண்டு வரல. ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார்? he brought him Goliath. கோலியாத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். it was through this battle, இந்த யுத்தத்தின் மூலமாக, a life threatening battle, வாழ்க்கையே உயிருக்கே ஆபத்தாக அமையக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தின் மூலமாக that David's destiny was revealed. தாவீது யாராக இருக்க போகிறான் என்பது வெளிப்பட்டது. sometime the obstacles we face are not there to break us. நாம் வாழ்க்கையில் சந்திக்கிற சில தடைகள், போராட்டங்கள் நம்மை உடைப்பதற்காக கிடையாது, but to shape us into what we are meant to be. நாம் யாராக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட மக்களாக நம்மை உருமாற்றம் செய்வதற்காக அந்த போராட்டங்கள் இருக்கிறது. Embrace the challenges, for they might just be the stepping stones to your greatest calling. எனவே வாழ்க்கையில் வர்ற சவால்கள், போராட்டங்களை சந்தியுங்க, வரவேறுங்க. ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்ற நபராக உருவாக்கப்படுறதுக்கு அது படிக்கற்களாக இருக்கும், தடைக்கற்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாவீது வாழ்க்கையில், தாவீது சங்கீதம் 144:1 சொல்கிறாரு, praise the Lord who is my rock, he trains my hands for war and gives my fingers skill for battle. தமிழ்லையும் வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கர்த்தர், நான் எப்போவுமே அவர்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்கில்ஸ், திறமையான சில காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னை பயன்படுத்துகிறார். பொதுவாக அந்த ஏரோபிக்ஸ் அந்த மாதிரி காரியங்கள்லாம் சில வருது. எத்தனை பேர் நீங்கள் செஞ்சு ஒரு வாரம் செஞ்சு 10 நாள் செஞ்சு அப்புறம் விட்டுருப்பீங்க. அந்த எக்ஸசைஸ் மியூசிக்கோடு வரும். அதே மாதிரி 20 நிமிஷம் செய்கிறது, 40 நிமிஷம் செய்கிறது, அதெல்லாம் செஞ்சால் ஒரு மாதத்தில் சும்மா அப்படி நல்லா ஸ்லிம்மாக ஆகிடலாம். ஆனால் ரொம்ப நாள் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் செய்வாங்க, அப்புறம் நிறுத்திடுவாங்க. அந்த ஏரோபிக்ஸில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அந்த மியூசிக் இருக்கும், ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எக்ஸசைஸை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெயிட்டு குறைய மாட்டோம். நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன இருந்திருக்கும்? 20 நிமிஷம் அல்லது 40 நிமிஷம் அந்த எக்ஸசைஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க செய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு 6 பேக் பாடி கிடைக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்?
செமையாக இருக்கும்ல. எல்லாமே சர்ச் ஃபுல்லாக சிக்ஸ் பேக்காக தான் இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறது, ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ங்கிறது இப்படி தான். அதாவது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுறார். இந்த யாத்ராகமம் 14:14 இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். The Lord himself will fight for you. Just stay calm. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். தமிழில் இந்த சும்மா இருப்பாருங்கிற வார்த்தை தப்பு. ஆக்சுவலாக ஸ்டே காம், நீங்கள் அமைதியாக இருங்க, கலவரப்படாமல் இருங்க. ஆனால் சும்மா இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வசனம் அடுத்த நிறைய நேரம் இந்த ஒரு வசனத்தோடு பார்த்துட்டு நிறுத்திடுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார், நான் உங்களை கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போவேன். சரி, பார்வோன் பெரிய தடையாக இருந்தான். ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பி அங்கேருந்து விடுவிச்சு கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு பெரிய சவால் என்னென்னா அந்த சிவந்த சமுத்திரம் தான். அவங்களுக்கு முன்பாக இருந்த சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோன், 2 பக்கம் மலைகள். அப்போ ஒரு டெட் எண்டில் நிற்கிறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க முறுமுறுக்கிறாங்க. மோசே முறையிடுறாரு, ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் மோசேட்ட, The Lord himself will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், just stay calm. அன்பாலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு யுத்தங்கள் வரும். அந்த யுத்தத்தை ஆண்டவர் ஃபைட் பண்ணுவார். பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட். யுத்தம் கர்த்தருடையது. ஆனால் நமக்கு வர்ற யுத்தம் மாதிரி தான் தெரியும், நமக்கு வர்ற போராட்டம் மாதிரி தான் தெரியும். ஏன் யுத்தம் கர்த்தருடையதுன்னா, இந்த யுத்தத்தை டிசைன் பண்ணி அல்லது இந்த யுத்தத்தை அனுமதிச்சது. ஏன்னா நம்ம ஆதியாகமம் 3:15 ஒரு நாள் நான் எடுத்தேன் காலையில், சண்டே. அப்போ தெரியும் டெவில் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டோடைய திட்டத்துக்கு எதிராக போராடுறான். ஸோ அவர் எனிமி, அவன் ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டோடைய திட்டத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணுறவன். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அந்த யுத்தங்களை ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, The Lord himself will fight for you. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் காமாக இருங்க, ஜஸ்ட் ஸ்டே காம். அந்த யாத்ராகமம் 14:14 சரி, நான் எப்படி என்னாகமம் 23:23 போன தடவை மனப்பாடம் பண்ண சொன்னேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அதே மாதிரி இதுவும் யாத்ராகமம் 14:14 ஈஸி டு ரிமெம்பர். இந்த வசனத்தையும் நீங்கள் இது பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்னைக்கு நிறைய நேரம் சும்மா இருக்கிறது, இந்த தமிழ் வார்த்தை மாதிரி நம்ம சும்மா இருந்துட்டா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் அடுத்த வசனத்திலே சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். ஏன்னா எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஸோ ஆண்டவர் இந்த யுத்தத்திற்கு பின்னாக அவருடைய மகிமையை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறார். அவன் பார்வோன் உங்களை தொடர்ந்து வந்ததுக்கு காரணம் நான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினேன். ஸோ இந்த யுத்தத்தில் அப்புறம் தான் ஆண்டவர் சொல்ல, இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே நீங்கள் இனி காண மாட்டீங்க. ஸோ ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம செய்யணும். சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யாமல் இருந்தால் பத்தாது. ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீங்கள் முன்னாடி நடந்து போங்க, ஒபே மை வேர்ட். எப்படி சமுத்திரம் இருக்குதே, எப்படி போகிறது? ஆண்டவர் சொல்கிறார், கோலை நீட்டு, சமுத்திரம் பிளக்கும். ஆண்டவர் சொல்கிற காரியத்தை விசுவாசிச்சார் மோசே. அதை செய்தபோது சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. வெட்டாந்தரையில் நடந்தாங்க. அப்பவும் பார்வோன் துரத்திட்டு வந்தான். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு நடுவாக நின்றார். அதன் பிறகு அவங்க கடந்து வர்றதுக்குள்ள சிவந்த சமுத்திரம் மூடி அவங்க அழிக்கப்பட்டாங்க. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைய நேரங்களில் we think about our strength. நம்முடைய பலம் எப்படி இருக்குது? என்னால் இதை சமாளிக்க முடியுமா? என்னால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியுமா? இதுக்குரிய ரிசோர்ஸஸ் என்கிட்ட இருக்குதா? அவங்க சேரியட்டில் வராங்க, எகிப்தியர் சேரியட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் யார்? நாங்கள் இப்போ தான் அடிமையாக இருந்து இப்போ தான் விடுதலை ஆகி போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி அவங்கள சமாளிக்க முடியும்?
ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவர் யுத்தம் பண்ணுறாரு. பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட். அதனால் ஒரு நாளும் யுத்தம் வருது, வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒன்றும் பின்னா ஒன்றா வருதுன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவருடைய மகிமையை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவருடைய மகிமை தான் ஆண்டவருடைய நோக்கம். உங்கள் தோல்வி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கி நமக்கு சிவந்த சமுத்திரம் ஒரு பெரிய அடையாளம். எப்போல்லாம் வாசிக்கிறோமோ ஆண்டவர் பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டாக்குற கடவுள் நமக்கு தெரியுது. இப்படி எத்தனையோ அற்புதங்கள். எரிகோ கோட்டையை ஆண்டவர் உடைச்சார். எப்பேற்பட்ட தடை நமக்கு முன்பாக இருந்தாலும் ஆண்டவர் தவிடுபொடி ஆக்குவார். இப்படி எத்தனையோ சம்பவங்களை நினச்சி ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் வருது. அந்த யுத்தத்தில் நமக்கு நம்பிக்கை வருது. ஆனால் இது எல்லாத்த விட த கிரேட்டஸ்ட் சைன் அல்லது கிரேட்டஸ்ட் மான்யூமெண்ட், நினைவு சின்னம், எல்லாம் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு யுத்தம் பண்ணுறவர், யுத்தத்தில் எப்படி நமக்காக யுத்தம் பண்ணுவார், அந்த யுத்தத்தில் எப்படி நமக்கு வெற்றி தருவார், இதுக்கு மான்யூமெண்ட், நினைவு சின்னம். நம்ம பார்க்கும்போதெல்லாம் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய நினைவு சின்னம் என்ன? இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம், த கிராஸ், சிலுவை. ஏனென்றால் ரோமர் 8:22 சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நம்ம பார்த்தோம் அந்த யுத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவானவர் அறிந்திருந்தார். ஏன்னா மனிதன் பாவம் செய்வான், அவனை மீட்கணும்னா என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் ஒப்பு கொடுக்கணும். அவ்வளோ பெரிய அந்த யுத்தத்தில் இதுதான் அல்டிமேட் விக்ட்ரி, இப்படி தான் வெற்றி கிடைக்கும், என் குமாரனை அனுப்புனாதான் அப்படிங்கிறதுல கூட ஆண்டவர் அதை செஞ்சார், பிதாவானவர் செய்தார். அப்போ தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அதுதான் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஃபாதர் குட் ஸ்பேர். பிதாவானவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தன்னுடைய குமாரன். அவரையே கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அன்பானே, சிலுவை என்பது நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய காரியம். யுத்தம் கர்த்தருடையது. பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட். யுத்தம் வரும், பிசாசு பல யுத்தங்கள் பண்ணான், ஆனால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க, யூ ஸ்டே காம், அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. யூ வில் வாட்ச். தாவீது சொல்கிற மாதிரி, கர்த்தர் என் விரல்களை, என் கையை போருக்கு பழக்குவிக்கிறார். ஒவ்வொன்றிலையும் அவர் தான் யுத்தம் பண்ணார். அந்த சிங்கம் கரடிட்டு இருந்து காப்பாற்றினது ஆண்டவர். இந்த கோலியாத்தை ஜெயிக்க உதவினது ஆண்டவர். எல்லாமே அவர் தான் செஞ்சார். இல்லாட்டி ஒரு சின்ன கல்லை வச்சு இவ்வளோ பெரிய கோலியாத்தை நான் எப்படி வீழ்த்துவேன்? He is fighting for me and I am strengthened. நான் பலப்படுத்தப்படுகிறேன், நான் வெற்றி பெறுகிறேன். என்பதால் எந்த ஒரு பேட்லையும் டோன்ட் டேக் இட் பர்சனல். ஐயோ நான் பண்ணணும், இது எனக்கு வந்த போராட்டம், நான் எப்படி இதை சமாளிப்பேன்? இல்லைங்க, யுத்தம் கர்த்தருடையது. பேட்டில் பிலாங்ஸ் டு த லார்ட். தேவன் தாமே உதவி செய்வாராக.